இந்த விதையிலிருந்து ஒரே ஒரு ஸ்பூன் 10 நாளைக்கு தண்ணியோட கலந்து குடிச்சிட்டு வந்து பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு அதிகரிச்சிருக்கும். ரத்தம் நல்லா சுத்தமடைய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டத்தை சீராகும். உடம்புல அனிமியா இருந்தாலே உடல் சோர்வு அதிகமா இருக்கும். எந்த வேலையுமே சரிவர செய்ய முடியாது. அதிகமான தூக்கம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தலைச்சுற்றல் இருக்கும். இதை எல்லாத்தையுமே சரி செய்யும் இந்த ஒரு விதை. அப்பேற்பட்ட இந்த விதை என்ன, எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த அளவுகள்ல சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இது பேர் ஹலீம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சாலியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரு ஹலீம் சீட்ஸ்க்கும் பிளாக் சீட்ஸ்க்கும் குழப்பிக்கிறாங்க. அதாவது இது பேர் சாலியா விதை. பிளாக் சீட்ஸ்னா ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம். இதுல அதிகப்படியான கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகம். அது மட்டும் இல்லாம குறைந்த அளவுகள்ல மக்னீசியம் மற்றும் புரத சத்துக்களும் இருக்கு. நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைந்த உணவுன்னு சொல்லக்கூடிய பால், கீரை இதை எல்லாத்த விட இந்த ஒரு ஸ்பூன் சாலியா விதையில இரும்பு சத்துக்கள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியம் சத்துக்களும் இதுல அதிகமா இருக்கிறதுனால ஒரு 30-35 வயதை கடக்குறீங்க அப்படின்னாலே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வாரத்துல அட்லீஸ்ட் 2 முறை 3 முறை எடுத்துக்கும் போது உங்களுடைய எலும்புக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். சரி, இந்த விதையை எப்படி பயன்படுத்தணும் முதல்ல நம்ம பார்க்கலாம். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன், சராசரியா 5 கிராம் விதை எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய பயன்படுத்தாதீங்க. இந்த ஒரு ஸ்பூன் எடுத்தீங்க, ஒரு டீஸ்பூன்னா 5 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க. அட்லீஸ்ட் சாலியா விதை ஊறத்துக்கு ஒரு 3 மணி நேரம் போதுமானதா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நைட்டே படுக்க போகும்போது ஊற வச்சிருவேன். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா ஒரு ஜெல் ஃபார்முக்கு வரும். பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு அந்த சப்ஜா விதையெல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு ஜெல் மாதிரி வரும்ல, அதே அந்த அளவுக்கு திக்கா இல்லாம ஒரு லைட்டா ஒரு ஜெல் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா மூக்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒரு மைல்டா ஒரு ஸ்மெல் வரும். நிறைய பேர் அதனாலதான் சாலியா விதையை சாப்பிட்றதே விட்டுருவாங்க. அதுல ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாலியா விதையை நான் சொல்ற மெத்தட்ல சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது. இது தனியா இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஊர்ன விதைய அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சராசரியா 1/4 லிட்டர். இப்போ இதுல பாதி எலுமிச்சை பழம் விதையை நீக்கிட்டு அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. சுவைக்காக உப்பு, நான் கல்லுப்பு தான் பயன்படுத்துவேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எப்போ வேணாலும் குடிக்கலாங்க. உங்களுக்கு அசிடிட்டி அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்காதீங்க. அல்சரு, அசிடிட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம். எப்போ வேணாலும் குடிக்கலாம். நைட்ல படுக்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட குடிக்கலாம். யார் குடிக்க கூடாது அப்படின்னா கன்சீவ், அதாவது பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எடுத்துக்காதீங்க. மற்றபடி எல்லாருமே தாராளமா குடிக்கலாம். ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு பாருங்களேன், உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு அதிகரிச்சிருக்கும். இதனால உங்களுடைய உடல் சோர்வு நல்லா நீங்கி உங்களுடைய உடம்பு நீங்க சொல்ற மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் குறைபாட்டால சில பேருக்கு சருமம் பொலிவிழுந்து இருக்கும், முடி உதிர்வும் ஜாஸ்தியா இருக்கும். அதுவுமே சரி பண்ணும். முடி உதிர்வையும் கண்ட்ரோல் பண்ணும். முடியோடைய வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு உறுதுணையை கொடுக்கும். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா, அதாவது நீங்க என்னன்னா ஒரு முறை கலந்து விட்டு குடிக்கணும். இல்லைன்னா போய் அடியில போய் அந்த விதை மட்டும் செட்டில் ஆயிடும். அடிக்கடி அந்த விதையில ஒரு 4-5 விதையை வாயில லைட்டா கடிச்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த எலுமிச்சப்பழ சாற்றினுடைய அந்த ஃபிளேவர் தான் உங்களுக்கு அதுல அதிகமா இருக்குமே தவிர அந்த விதையினுடைய ஃபிளேவர் இருக்கவே இருக்காது. ஒரு 4-5 விதையை அப்பப்ப அடிக்கடி கடிச்சிட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு நார்ச்சத்தும் கிடைக்கும். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு விகிதம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடாது. 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்க, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வாரத்துல 2 தடவை 3 முறை தாராளமா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.